வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஃபிளாஞ்சஸ். ஃபிளாஞ்சஸ்ல ஆஸ்மி ஃபிளாஞ்சஸ் அண்ட் டிஎன் ஃபிளாஞ்சஸ். இதுக்குள்ள உள்ள டிஃபரன்சஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில 2 டிஃபரண்ட் ஃபிளாஞ்சஸ் நம்ம நெறையா பார்த்துருப்போம். சரிங்களா? வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி ஃபிளாஞ்சஸ் அண்ட் டிஎன் ஃபிளாஞ்சஸ். ஸோ இந்த பேர்லயே உங்களுக்கு ஒரு டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும். இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபிளாஞ்சஸ் தான் ஆஸ்மி ஃபிளாஞ்சஸ். ஸோ இந்த டிஎன் ஃபிளாஞ்சஸ் இது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஃபிளாஞ்சஸ் தான் டிஎன் ஃபிளாஞ்சஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த ஸ்டாண்டர்டா ஏஎஸ்மி ஃபிளாஞ்சஸ் ஃபாலோ பண்றாங்க, அந்த மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு டைமென்ஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி பி 16.5, 16.47, 16.36, 16.42 இந்த ஸ்டாண்டர்ட தான் ஃபாலோ பண்றாங்க. இதுவே டிஎன் ஃபிளாஞ்சஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இஎன் 1092 இதுல 1, 2, 3 இது மெட்டீரியல பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபிளாஞ்ச நம்ம ரெஃபர் பண்ணணும். ஃபிளாஞ்ச நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எத பொறுத்து ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, நாமினல் பைப் சைஸ். சரிங்களா? அத பொறுத்து ஆஸ்மி ஃபிளாஞ்சஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. டிஎன் ஃபிளாஞ்சஸ் எத பொறுத்துனா, நாமினல் டயாமீட்டர் டிஎன் அத பொறுத்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கங்க. இப்போ நீங்க டிஎன் ஃபிளாஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஎன் 100 சரிங்களா? அதோட போர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த போரும் நம்ம பைப்போட போரும், போர் ஐடி இன்டர்னல் போர் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் சேமா இருக்கும். சரிங்களா? டிஎன் ஃபிளாஞ்சஸ்ல. பட் ஆஸ்மி ஃபிளாஞ்சஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 4 இன்ச் நான் சைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதோட போர் அதோட அதிகமா தான் இருக்கும். சரிங்களா? அந்த இன்டர்னல் போர். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்சி ஃபிளாஞ்சஸ்ல கிளாஸ் ரேட்டிங் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த கிளாஸ் ரேட்டிங் எ எத பொறுத்து சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் பிரஷர பொறுத்து அந்த கிளாஸ் ரேட்டிங் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆ இது இந்த கிளாஸ் ரேட்டிங் எத பொறுத்து அப்படின்னா, அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்த பொறுத்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவே நீங்க டிஎன் ஃபிளாஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா, பிஎன் ரேட்டிங்ன்னு இருக்கு. பிரஷர் நம்பர் ரேட்டிங். அத பொறுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பிஎன் ரேட்டிங்னா என்னன்னா, மேக்ஸிமம் பிரஷர். அது எதுலன்னா பார்ல இருக்கு. ஆஸ்மி ஃபிளாஞ்சஸ்ல பிஎஸ்ஐல இருக்கு. ஓகேங்களா? இது எத பொறுத்து செக்ரிகேட் பண்றாங்கன்னா, டெம்பரேச்சர் அத பொறுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்த பொறுத்து, இது டெம்பரேச்சர் பொறுத்து உங்களுக்கு அந்த பிஎன் ரேட்டிங்க செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி ஃபிளாஞ்சஸ்ல ரெய்ஸ்ட் ஃபேஸ், ஆர்எஃப், எஃப்எஃப், ஆர்டிஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மா. அதுக்கப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல், டங் அண்ட் குரூப். இந்த மாரி தான் ஆ டைப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் டிஎன் ஃபிளாஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா, டைப் ஏ, டைப் பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் அப்படின்னு ஒரு லெட்டர் வச்சு உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. டைப் ஏனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எஃப்எஃப். டைப் பினா ஆர்எஃப். டைப் பில ஆர்எஃப்ல 2 இது இருக்கு. எப்படின்னா ரஃப்னஸ பொறுத்து. பி1, பி2 இதுக்கு ஏத்த மாரி ரஃப்னஸ் வேரியேஷன் இருக்கும். ஸோ சி, டி அதுக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு இந்த ஃபேஸிங் ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ்மி ஃபிளாஞ்சஸ் அதில பார்த்தீங்கன்னா, எத்தன டைப் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் ஆன். அதுக்கப்புறம் வெல்டிங் நெக், சாக்கெட் வெல்டிங். அதுக்கப்புறம் த்ரெட்டட், லேப் ஜாயிண்ட், பிளைண்ட் இந்த மாரி உங்களுக்கு டைப் இருக்கு. சரிங்களா? அதுவே டிஎன் ஃபிளாஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர வச்சு அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? 01, 02, 05, 04, 11, 12, 13, 21, 32, 33, 34, 35, 36, 37 இந்த மாரி. இப்போ நீங்க வெல் நெக் ஃபிளாஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ல வரும். பிளைண்ட் ஃபிளாஞ்ச் பார்த்தீங்கன்னா, 05ல வரும். ஸோ நம்பர் வச்சு பிரிச்சிருக்காங்க. இது எப்படின்னா உங்களுக்கு டைரக்ட்டாவே உங்களுக்கு இப்போ WN
அதே மாரி பிளைண்ட்னா பிஎல், லேப்னா எல் சரிங்களா? அதே மாரி ஸ்லிப் ஆன்னா எஸ்ஓ ஓகேங்களா? அப்புறம் சாக்கெட்டுக்கு எஸ்ஆர்எஃப் அந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஷார்ட் ஃபார்மா. இதில வந்து நம்பர் வச்சு உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதுவே வந்து இது எல்லாமே வந்து யுஎஸ் கிரேட் அந்த மாரி தான் வந்து இருக்கும். ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸ் அது ரிலேட் பண்ணி தான் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா, டிஎன் ஃபிளான்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா, மெட்ரிக் பேஸ் பண்ணி உள்ள மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெட்டீரியல் எல்லாமே கிரேட் எல்லாமே சிமிலரா இருக்கும். பட் நம்ம ரெஃபர் பண்றது அந்த இந்த நம்ம வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். சரிங்களா? இதில ஃபுல்லா நீங்க இஎன் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஸ்மி ஸ்டாண்டர்ட வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்டிஎம் A105 இது கார்பன் ஸ்டீல் தான். அதுக்கு ஈக்குவலன்ட்டா தான் வந்து இந்த P250GH சரிங்களா? இந்த இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்கன்னா, 10222-1 அந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்த மெட்டீரியல் செலக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்றாங்க. ஸோ என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணணும் அந்த மெட்டீரியல்ல, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரெஃபர் பண்றாங்க. இப்ப நீங்க ஆஸ்மில பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்டிஎம் A105 ஸோ அத பொறுத்து வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஈக்குவலன்ட் சைஸ் இப்போ டிஎன் ஃபிளான்ஜுக்கும் ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்க்கும் உள்ள சைஸ் பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50 டிஎன் ஃபிளான்ஜஸ் டிஎன் 50 சரிங்களா? அதுக்கு ஈக்குவலன்ட்டான சைஸ் ஆஸ்மினா 2 இன்ச் ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎன்னா பிரஷர் நம்பர். பிஎன் பிரஷர் நம்பர் 10, 16 இந்த மாரி 25 இந்த மாரி இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாரி ஈக்குவலன்ட் ஆன்சி கிளாஸஸ் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப பிஎன்10க்கு நம்ம வந்து எல்பி125 யூஸ் பண்ணலாம். பிஎன்16 அதுக்கு வந்து எல்பி150 150 கிளாஸ் ரேட்டிங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பட் இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து டிஎன் ஃபிளான்ஜுக்கு பொதுவா ஆன்சி ஃபிளான்ஜ வந்து அந்த ஆஸ்மி ஃபிளான்ஜஸ யூஸ் பண்ண முடியாது. பட் ஈக்குவலன்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, அத ஃபுல்லாவே மாத்துறோம் அப்டின்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டா நம்ம வந்து இந்த ஃபிளான்ஜஸ யூஸ் பண்ணலாம். பட் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா பண்ண முடியாது. இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி வந்து நம்ம ஃபிளான்ஜ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்க. ஆஸ்மி பி 16.5யா அது மாரி நெறைய ஸ்டாண்டர்ட் இருக்கு. 16.47 ஸோ அதோட ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபிளான்ஜோட டைப் வெல் நெக் ஃபிளான்ஜா அந்த மாரி அ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன ஃபேசிங் WNRF வெல் நெக் ரேஸ்ட் ஃபேஸ் ஃபிளான்ஜ் ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைஸ் என்ன சைஸ் 8 இன்ச் ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ரேட்டிங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரேட் ஓகேங்களா? இது வந்து ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மார்க்கிங் ஓகேங்களா? டிஎன் ஃபிளான்ஜஸ்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட் இஎன் ஸ்டாண்டர்ட் வந்து இஎன் 1092 -1 அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெல்டு நெக் ஃபிளான்ஜஸ் அது எப்படின்னா என்ன டைப் ஸோ அது நம்பர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெல் நெக் ஃபிளான்ஜஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 11 நம்பர் ஸோ அது வந்து 11 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேசிங் வந்து பி2 ஸோ பி வந்து ரேஸ்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து ரஃப்னஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரஃப்னஸ்ல வந்து இந்த ரேஸ் ஃபேஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதான் பி2 வந்து டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேசிங். அதுக்கப்புறம் சைஸ். இது வந்து டிஎன் 200 ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து திக்னஸ் அந்த இப்போ வந்து வெல் நெக் இருக்கு பார்த்தீங்களா? வெல் நெக்கோட அந்த ஹப்போட திக்னஸ் தான் வந்து இந்த இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 9 சரிங்களா? இது எம்எம்ல இருக்கு. அதுக்கப்புறம் பிஎன் பிரஷர் நம்பர் வந்து 100 சரிங்களா? 100 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் நீங்க பார்த்தீங்கன்னா, P245GH கார்பன் ஸ்டீல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க டைமென்ஷன் செக் பண்ணணும் அப்டின்னா, இது 2க்கும் உள்ள டைமென்ஷன் வந்து நீங்க செக் பண்ணணும் அப்டின்னா, இப்போ ஓடிய நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்ல 419 ஏன்னா இந்த 2 ஃபிளான்ஜஸும் உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ட் ஃபிளான்ஜஸ். பட் டைமென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, 2க்கும் டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட்
அந்த டிசைனே நம்ம மாத்தி இந்த ஃபிளான்ஜஸ வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபிளான்ஜஸ்க்கு பதிலா அந்த ஃபிளான்ஜஸ் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா, டைமென்ஷன் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸஸ் இருக்கு. அதுக்கு தான் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து 8 இன்ச் 600 கிளாஸ் ரேட்டிங்கும், உங்களுக்கு வந்து டிஎன் 200 பிஎன் 100 அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலன்ட்டா இருக்கும். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ட்டான உள்ள இது. இப்போ பார்த்தீங்கன்னா 200 கூட 8 இன்ச்சு, பிஎன் 100 கூட 600. ஓகேங்களா? அதே வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஓடிய பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்ல 419 பட் டிஎன் ஃபிளான்ஜஸ்ல 430 அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் அந்த ஹோலோட அந்த பிசிடி போர் சர்க்கிள் டயாமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. போல்ட் சர்க்கிள் டயாமீட்டர். ஸோ ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்ல 349.2 பட் பிசிடில இது டிஎன் ஃபிளான்ஜஸ்ல 360 ஸோ டிஃபரன்சஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாரி ஹோல் டயாமீட்டர் வந்து 31.5 ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்ல. டிஎன் ஃபிளான்ஜஸ்ல வந்து 36 சரிங்களா? இதுலயே வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா, நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, ஹோலோட எத்தன நம்பர் ஆஃப் ஹோல் அதுல பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. இதுலயும் 12 இருக்கு. அதே மாரி இந்த அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் த நெக் அதுவும் சிமிலரா இருக்கும். ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்லயும், டிஎன் ஃபிளான்ஜஸ்லயும். 219.1, 219.1. ஃபேசிங் டயாமீட்டர் அந்த ரெய்ஸ்ட் ஃபேஸோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி ஃபிளான்ஜஸ்ல அதிகமா இருக்கு. 302 பட் டிஎன் ஃபிளான்ஜஸ்ல 285 வந்து இருக்கு. அதே மாரி திக்னஸ் ஃபிளான்ஜோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ்பி ஃபிளான்ஜஸ்ல 55.6 இருக்கு. டிஎன் ஃபிளான்ஜஸ்ல வந்து 52 வந்து இருக்கு. சரிங்களா? மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஆஸ்பி ஃபிளான்ஜஸ் வந்து ஏஸ்டிம் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டிஎன் ஃபிளான்ஜஸ் பொறுத்த வரைக்கும் இஎன் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கொஸ்டின்ஸ் சரிங்களா? நம்ம வந்து டிஎன் ஃபிளான்ஜஸ்க்கு சரிங்களா? டிஎன் ஃபிளான்ஜஸ்க்கு பொதுவாக ஆன்சி ஃபிளான்ஜஸோ இல்லை ஆன்சி ஃபிளான்ஜஸ்க்கு பொதுவாக டிஎன் ஃபிளான்ஜஸோ யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட டைமென்ஷன் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஆன்சி பைப்பில் வந்து டிஎன் ஃபிளான்ஜஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டிஎன் பைப்பில் ஆன்சி ஃபிளான்ஜஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டைமென்ஷன் வேரியேஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து போரோட ஐடி இருக்குது பார்த்தீங்களா? போரோட ஐடியும் பைப்போட ஐடியும் சேமாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆகும். சரிங்களா? இப்போ டிஎன் ஃபிளான்ஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 200 டிஎன் 200னா இப்போ பைப்போட போரும் 200 தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஃபிட் ஆகும். பட் நீங்கள் ஆன்சி ஃபிளான்ஜஸ் பார்த்தீங்கன்னா போர் சைஸ் நம்ம அதிகமாக இருக்கும். ஸோ பைப் உள்ளே போயிடும். ஸோ நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா should I use டிஎன் ஆர் ஆன்சி ஃபிளான்ஜஸ்? ஸோ பைப்போட அந்த டிசைனை பொறுத்து நம்ம வந்து ஃபிளான்ஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது வந்து இப்போ பைப் வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை வந்து ரெஃபர் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து டிஎன் ஃபிளான்ஜஸ் தான் வந்து அந்த இடத்துல வந்து சூட்டபுளான ஃபிளான்ஜஸ். இதுவே நீங்கள் வந்து ஆன்சி ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஆன்சி ஃபிளான்ஜஸ் தான் வந்து அந்த இடத்துல உள்ள டிப்பிக்கல் சாய்ஸ் அதான் வந்து சூட்டபுள் சாய்ஸாக வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.